வணக்கம். காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்பின் பின்னர் அனுர தரப்பின் முதல் நகர்வு. ஜனாதிபதிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் விடுத்துள்ள பகிரங்க சவால். சுதந்திர கட்சியின் கூட்டத்திற்கு முச்சக்கர வண்டியில் வந்த முன்னாள் ஜனாதிபதி. அபிவிருத்திசார் வேலை திட்டத்திற்கு ஜனாதிபதி தேர்தல் தடையாக இருக்காது, டக்ளஸ் தெரிவிப்பு. தேர்தல் அறிவிப்பு. பாதுகாப்பு அமைச்சுக்கு விடுக்கப்பட்ட பணிப்புரை. தீக்கிரையான பிரான்ஸ் அதிவேக தொடர்ந்து பாதைகள். கமலா ஹாரிஸிற்கு ஆதரவை வெளியிட்ட ஒபாமா. தொடர்வென விரிவான செய்திகள். மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி தேர்தல் கண்காணிப்பு நிலையம் ஒன்றை அமைத்துள்ளது. இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21 ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என இன்று உத்தியோகபூர்வமாக இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த நிலையிலேயே தேசிய மக்கள் சக்தி குறித்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவது தொடர்பில் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது தேர்தல் நடைபெறும் திகதி தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் தேர்தலின் போதும் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளின் போதும் இடம்பெறும் ஊழல் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக தேசிய மக்கள் சக்தி தேர்தல் கண்காணிப்பு நிலையம் ஒன்றை அமைத்துள்ளது. இலங்கையின் ஓய்வு பெற்ற காவல்துறையினர் மற்றும் அமைச்சர்களை உள்ளடக்கிய 8 பேர் கொண்ட குழுவினரால் இந்த நிலையத்தின் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி பதில் போலீஸ் மா அதிபரை நியமிக்க முடியாவிட்டால் பதவி விலகுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சவால் விடுத்துள்ளார். உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள தடை உத்தரவை ஜனாதிபதி உறுதி செய்து பதில் போலீஸ் மா அதிபரை நியமிக்க வேண்டும் என சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் இன்று கோரிக்கை விடுத்தார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், போலீஸ் மா அதிபர் குறித்த பிரச்சனையில் இருந்து ஜனாதிபதி தப்ப முடியாது. இன்றும் அவர்தான் ஜனாதிபதி. அவர் ஜனாதிபதி வேட்பாளராக வந்தாலும் அவரது பொறுப்புகளில் இருந்து விலக முடியாது. போலீஸ் மா அதிபர் இல்லாத போது பதில் போலீஸ் மா அதிபரை நியமிப்பது அவரது பொறுப்பு. அதை செய்ய முடியாவிட்டால் ஜனாதிபதி பதவி விலக வேண்டும். இந்த நிலையில் ஜனாதிபதி அரசியல் சாசனத்துக்கு விரோதமான செயலில் ஈடுபட முயற்சிக்கின்றார் என குற்றம் சுமத்தியுள்ளார். சுதந்திர கட்சியின் தொகுதி அமைப்பாளர்களின் கூட்டத்திற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முச்சக்கர வண்டியில் வந்து இறங்கியுள்ளார். சுதந்திர கட்சியின் தொகுதி அமைப்பாளர்களின் கூட்டம் நேற்று அத்துருகிரியவில் உள்ள தேர்தல்கள் அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. இந்த கூட்டத்திற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முச்சக்கர வண்டியில் வந்து இறங்கியமை விசேட அம்சமாகும். இது தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் தேர்தல் சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளமையினால் சட்டங்களுக்கு மதிப்பளித்து அரச வாகனங்களை பயன்படுத்தாது முச்சக்கர வண்டியில் வந்துள்ளதாக விளக்கம் அளித்துள்ளார். இந்த சந்திப்பில் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அபிவிருத்தி சார்ந்த வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவிப்புகள் தடையாக இருக்காது என கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், ஜனாதிபதி தேர்தல் விடயம் தொடர்பாக தேர்தல் ஆணையகத்துடன் தொடர்பு கொண்டு தேவையான ஆலோசனைகளை பெற்றுக் கொண்டுள்ளோம். எதிர்வரும் ஆகஸ்ட் 15 பின்னர் அரசாங்க வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் போது வேட்பாளர்களுக்கு ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ அவை பயன்படுத்தப்படுமாயின் தேர்தல்கள் ஆணைக்குழு தமது கரிசனையை வெளிப்படுத்தும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பிரஸ்தாபிக்கப்பட்ட விடயங்கள் குறித்து மேற்கொள்ளப்பட்ட முன்னேற்றங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தார். இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னக்கோன் பணிப்புரை விடுத்துள்ளார். பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சர்களின் ஆலோசனை குழு நேற்று இலங்கை நாடாளுமன்றத்தில் கூடிய போது குறித்த பணிப்புரை விடுக்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21 ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த நிலையில் இலங்கை அரசியலமைப்பு மற்றும் பொதுமக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதிப்படுத்துமாறு இலங்கை பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரிகளுக்கு பணிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா, கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த பெரேரா,
முப்படைகளின் உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னக்கோனால் இந்த பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கடந்த 2 வருட காலத்துக்குள் இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சுக்கு பல முக்கிய தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்ததாகவும், இதன்படி தேசிய பாதுகாப்பு மற்றும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட முடிந்ததாக பிரமித்த பண்டார தென்னக்கோன் சுட்டிக்காட்டியுள்ளார். 2024ஆம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டிகளின் தொடக்க விழாவுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் பிரான்சின் பல அதிவேக தொடருந்து பாதைகளுக்கு தீ வைக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாரிஸிலிருந்து மேற்கு, வடக்கு மற்றும் கிழக்கு நோக்கி செல்லும் அதிவேக தொடருந்து பாதைகளில் திட்டமிட்டு தீ வைக்கப்பட்டிருக்கலாம் என விசாரணை மூலம் தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தீ விபத்தின் காரணமாக தொடருந்து போக்குவரத்தில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதுடன் சுமார் 800,000 பயணிகள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். பிரான்சின் தலைநகரான பாரிஸில் கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள் நேற்று தொடங்கப்பட்டு ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை போட்டிகள் நடைபெறும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் குறித்த போட்டிகளுக்காக தொடக்க விழா ஆரம்பமாக சில மணி நேரங்களுக்கு முன்னர் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றமை திட்டமிட்ட செயல் என விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிடும் கமலா ஹாரிஸிற்கு அந்நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா ஆதரவு வழங்கியுள்ளார். பராக் ஒபாமாவின் இந்த ஆதரவு காரணமாக கமலா ஹாரிஸ் அமெரிக்க அரசியலில் தீவிரமாக செயற்படும் ஜனநாயக கட்சியின் தலைவர்களில் அநேகமானவர்களின் ஆதரவை பெற்றுள்ளார். பில் கிளின்டன், கிலாரி கிளின்டன் என ஜனநாயக கட்சியின் முக்கிய தலைவர்கள் உடனடியாக கமலா ஹாரிஸிற்கு ஆதரவை வெளியிட்ட போதிலும் ஒபாமா ஆதரவை வெளியிடாதது கேள்விகளை எழுப்பியிருந்த நிலையில் ஒபாமா தனது ஆதரவை தற்போது வெளியிட்டுள்ளார். தனது மனைவியுடன் இணைந்து கமலா ஹாரிஸினை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஒபாமா தனது ஆதரவை வெளியிட்டுள்ளதுடன் குறித்த காணொலியையும் வெளியிட்டுள்ளார். இத்தனை வருடங்களாக நீங்கள் பேசிய வார்த்தைகளும் நீங்கள் கொடுத்த நட்பும் என்னால் வெளிப்படுத்த முடியாததை விட அதிகமானது என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் என குறித்த தொலைபேசி உரையாடலுக்கு பின்னர் கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார்.